இன்றைக்கி செய்ய போகிறது 1/2 kg ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. அதுக்கு டார்க் சாக்லேட்டு, பட்டரு, ப்ரௌன் சுகரு, கொக்கோ பவுடரு, கோதுமை மாவு, 2 முட்டை இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். 8 இன்ச் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம கோதுமை மாவையும் கொக்கோ பவுடரையும் நல்லா சலித்து எடுத்துக்கிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா சலித்து எடுத்துக்கிடணும். நான் இதில் பேக்கிங் பவுடரும் எசன்ஸும் எதுவுமே சேர்க்கலை. பேக்கிங் பவுடர் போடாட்டினாலும் நல்லா கேக் சாஃப்டாக, ப்ரௌனி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி எசன்ஸ் சேர்க்கலனாலும் நம்மளுக்கு முட்டை ஸ்மெல்லாம் வராது, நல்லாயிருக்கும். இதில் கொக்கோ பவுடர் 20 கிராமும், கோதுமை மாவு 80 கிராம் எடுத்துருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். கோதுமை மாவும் கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். ப்ரௌன் சுகரையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டையும் பட்டரையும் எடுத்துக்கிடலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌன் சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் அதில் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். இப்போ நம்ம 2 முட்டையை அதில் சேர்த்துக்கிடலாம். சாக்லேட்டு, பட்டரு, முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ப்ரௌன் சுகர் நல்லா கரைஞ்சிருக்கணும். அதில் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கிற கோதுமை மாவையும் கொக்கோ பவுடரையும் அதில் போட்டுக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். இதில் பட்டர் நான் 80 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். 80 கிராமு. சாக்லேட் 75 கிராம் எடுத்துருக்கிறேன். கொக்கோ பவுட்ரு 20 கிராமு, கோதுமை மாவு 80 கிராம், ப்ரௌன் சுகர் 100 கிராம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நல்ல டேஸ்டியான நல்ல ப்ரௌனி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஷைனிங்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டின்னில் இதை ஊற்றிக்கிடலாம். நல்லா எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டுக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு இதில் பண்ணுறதுக்கு சரியாக வராது. அதனால் ஒரு பேட்சில் எடுத்து நல்லா எடுத்து போட்டுக்கிடலாம். அதில் வேறு ஏதாச்சும் பயனுள்ளதாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் அப்புறம் டின்னில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிங்கிறதுனால நம்ம ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட்டு இந்த 3ஐயுமே நல்லா பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அது நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிடலாம். நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் மேலே அப்படி எல்லாத்தையுமே நல்லா போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். $180 10 நிமிஷம் ப்ரீஹீட் போட்ட ஓடிஜியில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.